ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி 2025க்கான தமிழ் தகுதி தேர்வுலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து 6வது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 6வதுலேருந்து ஒரு 50 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 5 ஃப்ரீ டெஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ டெய்லியுமே வந்து 50 கேள்விகள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நியூ சிலபஸ் வைஸ் ஒன்லைனர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, சரிங்களா? ஸோ இது எல்லாமே சேர்த்தியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஜிஎஸ்சில் கரண்ட் அஃபேர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, பாக்ஸ் கொஷின்ஸு, ஒவ்வொரு சிலபஸ் வைஸ், அதாவது வந்து சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குண்டான பாக்ஸ் கொஷின் ஒன்லைனர் எல்லாமே சேர்த்தி 499 காம்போ ஆஃபரில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பிள் நீங்கள் பார்த்துட்டும் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், 10 வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு முன்னாடி இருக்கிற 47 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 10 வினாவிற்கு சரியான விடையை காண்க. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தார். இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான், இந்த மாதிரி பிராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. ஸோ இங்கே வந்து நாகூர் ரூமி அவர்களை பற்றின ஒரு சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அவரோட இயற்பெயர் என்ன, அவர் எந்த ஊரில் பிறந்தார், அவர் என்னென்ன கவிதை தொகுப்புகள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துட்டு இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணலாமா? ஸோ கண்டினியூ ஆன்சர்ஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களோட மார்க்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? 48வது கேள்வி வந்து பாருங்கள், நாகூர் ரூமியின் இயற்பெயர் என்ன? ஸோ அந்த பேராகிராஃபோட லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், என்னது? முகமது ரஃபி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முகமது ரஃபி. ஸோ நம்ம நியூ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக இத்தனை கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு வெறும் இந்த 4 லைன்லேருந்து உங்களுக்கு 5 கொஷின்ஸு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 5 கொஷின் ஈஸியாக வந்துருச்சு. சரிங்களா? பார்த்தாலே தெரியுதுல்ல. 49வது கேள்வி வந்து பாருங்கள், நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? நாகூர் ரூமி அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் தஞ்சாவூர் மாவட்டம். ஆப்ஷன் பி, தஞ்சாவூர் மாவட்டம். அடுத்தது 50வது கேள்வி, நாகூர் ரூமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? நாகூர் ரூமி அவர்கள் முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? ஆன்சர் கணையாளி. ஆப்ஷன் டி, கணையாளி. அடுத்து வந்து பாருங்கள், 51வது கேள்வி, நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? நாகூர் ரூமி அவர்களோட கவிதை தொகுதிகள் வந்து எத்தனை வந்து வெளியாகி உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை தொகுதிகள்? 3. ஆப்ஷன் சி, 3 தொகுதிகள் வெளியாகி உள்ளன. 52வது கேள்வி, நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் என்ன? கவிதை கிடையாது, சிறுகதையும் இல்லை, நாவல் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய நாவலின் பெயர் என்ன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கப்பலுக்கு போன மச்சான். அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தல, சிங்கிள் ப்ராக்கெட்டில், ஸோ அதுதான். சரிங்களா? கப்பலுக்கு போன மச்சான்கிறத நாவல் தான் வந்து நாகூர் ரூமி அவர்கள் எழுதிய நாவல். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 4 லைன்லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. சரிங்களா? ஸோ எந்த ஒரு கொஷினாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 53வது கேள்வி, ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை காண்க. இந்த ஓர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த டெஸ்ட்டில் எல்லாம் சொல்லியிருந்தோம். நிறைய ஷார்ட்கட்ஸுமே நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அது தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். எது வந்து கரெக்டாக, எந்த இடத்துல கரெக்டாக ஓர் வரும் அப்படின்னு சொல்லி.
ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ எதனால் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஓர் அப்படிங்கிற எழுத்து வந்து எந்த இடத்துல வரும் அப்படின்னா ஓர் அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்து வர சொல்லோட முதல் லெட்டரில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா ஆ இ அப்படின்னு உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி ஓர் வரும். சரிங்களா? ஓருக்கு அடுத்த லெட்டர் அடுத்த சொல்லில் வர முதல் லெட்டர் நம்ம கவனிக்கணும். அது வந்து உயிரெழுத்தாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும். சரிங்களா? ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல முன்னாடி வரும் அப்படின்னா உயிர்மெய் இடத்துல. சரிங்களா? ஸோ கா சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உயிர்மெய் அப்படிங்கிற எழுத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வந்து பாருங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். ஓர் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி வர சொல்ல முதல் எழுத்தை பாருங்கன்னு சொன்னால் இங்கே வந்து என்ன ஆ வந்திருக்கு. ஆனால் என்ன உயிரெழுத்து தான். ஸோ அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிறது வரலாம். சரிதான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், இங்கே ஒருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருக்கு பின்னாடி வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வந்திருக்கா கு. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வந்திருக்கு. அப்போ இது சரிதான். சரிங்களா? அடுத்தது வந்து பாருங்கள், உயிரெழுத்துக்கள் முன்னாடி ஒரு வந்திருக்குது. இது வந்து தவறு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே உயிர்மெய்க்கு முன்னாடி ஓர் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே? புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள், இங்கே வந்து ஆக்கு முன்னாடி ஓர் கொடுத்துருக்காங்க கரெக்டாக உயிர் எழுத்துக்கு முன்னாடி. ஆனால் இங்கே வந்து கூக்கு முன்னாடியும் ஓர் கொடுத்துருக்காங்க. உயிர்மெய்க்கு முன்னாடியும் உயிருக்கு முன்னாடி உயிர்மெய் ரெண்டுக்கு முன்னாடி ஓர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தவறு தான். சரிங்களா? ஸோ அப்போ எந்த இடத்துல எந்த சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரும் அப்படின்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் வரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். சரிங்களா? ஸோ இதை கரெக்டாக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தாலே டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ண போனால் நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு கொஷினாக படித்து பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டக்குன்னு இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். 54. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் ஒரு எந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு. ஸோ சரியான தொடர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை காண்க. எந்த இடத்துல ஒரு வரும் ஓர் வரும்? ஸோ சரியான சொல் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்துச்சு. சென்னை ஒரு மாநகரம். சென்னை ஒரு மாநகரம். ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஓர் கொடுக்கல, ஒரு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் உயிர்மெய்க்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து பாருங்கள், உயிர்மெய்க்கு முன்னாடி வந்து ஓர் கொடுத்துருக்காங்க, இது வராது. இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் ஓர் கொடுத்துருக்காங்க, வராது. இங்கேயும் வந்து ஓர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. சரிங்களா? உயிர்மெய்க்கு முன்னாடி ஒரு மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 55வது கேள்வி சொல்லும் பொருளும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். சொல்லும் பொருளும் எல்லாமே 6லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாமே படிச்சிருக்கணும். இந்த மாதிரி சொல்லும் பொருளும் பிரித்து எழுதுக, எதிர்ச்சொற்கள், இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாமே 6th 7th 8th சொல்லி தனித்தனியாக பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக புக்கை ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே எடுத்து நாங்கள் பிடிஎஃப் நோட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. கரெக்டா? இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. பொக்கிஷம்னா என்ன? செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. 56வது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் சந்திப்பிழை. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். சரிங்களா? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்கலாமா? மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். மேகங்கள் சூழ்ந்துள்ளது. சரிங்களா? ஸோ இதில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுப்பா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சந்தி. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர். சரிங்களா? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. 57வது கேள்வி ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. இது வந்து சரியாக வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பழம் அல்ல, வராது. இது பழம் அன்று. ஸோ இது வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது பழங்கள் அல்ல, இதுவும் வராது. இது பழங்கள் அன்று, இதுவும் வராது. சரிங்களா? இது பழம் அன்று. ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லி கொடுத்துட்டோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே.
ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரிங்களா? 58வது கேள்வி, கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப்பெயரை காண்க. கூட்டுப்பெயர் கேட்டிருக்காங்க. வாழை மரம். வாழை மரம் அப்படிங்கிற சொல்லோட கூட்டுப்பெயர் என்னப்பா வரும்? கூட்டுப்பெயர்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒன்றா இருந்தால் அது என்ன சொல்லுவோம்? பழம் அப்படின்னு சொல்கிறோம். இதே கூட்டமாக இருந்தால் பழங்கள் அப்படின்னு சொல்கிறோம். விலங்கு, விலங்குகள் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் கூட்டப்பெயர். சரிங்களா? ஸோ இப்போ வாழை மரம் நிறையா இருக்கிறதா என்ன சொல்லுவோம்? கூட்டமாக இருக்கிறத என்ன சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதான் கூட்டுப்பெயர். என்ன சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழை தோட்டம். வாழை தோட்டம். 59வது கேள்வி, சொல்லும் பொருளும் தான் பொறுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 6th ஃபஸ்ட்டு வர டாபிக் இது. சரிங்களா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். சரிங்களா? சரியா? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3, 4, 1, 2 தான் சரி. சரிங்களா? 60வது கேள்வி வந்து பாருங்கள், பொருத்தமான பொருளை காண்க. தமிழ் எண்கள் இருக்கல, 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற தமிழ் எண்கள் அந்த டேப்லேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்குமே வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ 1க்கு என்ன, 2க்கு என்ன அப்படின்னு சொல்லி 10 வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் வந்து 5வது எண்ணுக்குரிய தமிழ் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 5க்கு என்ன சொல்லுவோம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூ. 5னா என்ன? ரூ. 61வது கேள்வி, சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். ஸோ இந்த இடத்துல எந்த சொல் வந்து இணைப்புச் சொல் வரும்னு கேட்டிருக்காங்க. அதுபோல், மேலும், ஏனெனில், அதனால். ஸோ இந்த நாளில் எது வரும்? ஒவ்வொரு சொல்லி அந்த இடத்துல வந்து இணைச்சி சொல்லி பாருங்க, எது வந்து சரியாக வருதுன்னு பார்க்கலாமா? பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். பிறருக்கு கொடுத்தாலே செல்வத்தின் பயன், அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அடுத்து 62வது கேள்வி வந்து பாருங்க, சரியான இணைப்புச் சொல் தான். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து டேஷ் வரும். சரிங்களா? 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ அப்போ இந்த டேஷ் வர இடத்துல என்ன போடணும்? இணைப்புச் சொல் என்ன வரும் பார்க்கலாமா? தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் ஆப்ஷன் ஏ, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 63 வந்து பாருங்கள், சரியான இணைப்புச் சொல்லை காண்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து 64வது கேள்வி, சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை காண்க. சரியான வினாச்சொல், அதாவது வந்து கரெக்டான கேள்வி எது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இணை எழுத்துக்கள் என்றால் எப்பொழுது? இதுவும் வராது. இணை எழுத்துக்கள் என்றால் யார்? இதுவும் இல்லை. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? சரி, என்றால் ஏன்? இதுவும் வராது. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? ஸோ இதுதான் வந்து சரியான வினாச்சொல். இணை எழுத்துக்கள் என்றால் என்ன சொல் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கு. 65 வந்து பாருங்கள், பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்று. ஸோ இதுவும் நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற ஒரு தொடரை வந்து எழுத்து வழக்கில் எழுதும்போது நம்ம பிழை இல்லாமல் தமிழ் சொல்லாக எழுதுவோம். சரிங்களா? ஸோ பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு, பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு அப்படிங்கிறது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற பேப்பரை படிச்சுட்டு இரு அப்படின்னு. ஆனால் எழுத்து வழக்காக எழுதும்போது பிழை இல்லாமல் எழுதணும். சரிங்களா? ஸோ எப்படி? ஆன்சர் செய்தித்தாளை படித்துக்கொண்டு இரு, ஆப்ஷன் பி. செய்தித்தாளை படித்துக்கொண்டு இரு தான் இரு, ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 66 வந்து பாருங்கள், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வழி, வவுத்து பலி அப்படிங்கிற சொல்ல வந்து எழுத்து வழக்காக மாற்றும்போது
என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி வயிற்று வலி. ஆன்சர் ஆப்ஷன் சி வயிற்று வலி. 67வது கேள்வி, இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சொல் தான் வரும். 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான் வரும். ஆனால் 2 இடத்துலையுமே கோடிட்ட இடத்துல அதை நிரப்பணும். சரிங்களா? நீதிமன்றத்தில் தொடுப்பது டேஷ், நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு டேஷ். ஸோ இதில் இந்த இடத்துல என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. வழக்கு அப்படின்னா இந்த இதெல்லாம் வராது. சரிங்களா? ஸோ இந்த வழக்கு தான் வரும். 68வது கேள்வி வந்து பாருங்கள், இரு பொருள் தருக. இரு பொருள் தருக. ஸோ அப்போ தாரணி அப்படிங்கிற சொல்லுக்கு உண்டான இரு பொருள் கேட்டிருக்காங்க. என்ன வரும்? தாரணிக்குனா என்ன? பூமி மற்றும் உலகம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சூரியன் உலகம் வராது. கதிரவன் மதி இதுவும் வராது. இதெல்லாம் சூரியனை குறிக்கிற சொல். கடல் பூமி இதுவும் வராது. சரிங்களா? ஸோ அப்போ தாரணினா என்ன? பூமி உலகம் ரெண்டையுமே குறிக்கும். சரிங்களா? அடுத்தது 69வது கேள்வி, கலை சொற்களை காண்க. கலை சொற்களை காண்க. ஜேர்னலிசம். ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கலைச்சொல், சுத்தமான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஜேர்னலிசம்னா என்னப்பா? ஆன்சர் இதழியல். ஆப்ஷன் டி இதழியல். ஸோ அதே 70வது கேள்வி வந்து பாருங்கள், கலை சொற்கள் அறிதல். ஹெர்ப்ஸ். ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? ஹெர்பலால் சொல்கிறோம்லப்பா ஹெர்ப்ஸ். அப்படிங்கும்போது என்ன வரும்? ஆன்சர் மூலிகை. ஆப்ஷன் பி மூலிகை. 71வது கேள்வி, கலை சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா என்ன? ஸ்டோன்னால என்ன கல்லுன்னு தெரியும். அப்போ கோனிக்கல் ஸ்டோன்னா என்ன? ஆன்சர் குமிழிக்கல். ஆப்ஷன் டி குமிழிக்கல். 72 கலை சொற்கள் காண்க. கான்சோனன்ட். கான்சோனன்ட் அப்படின்னா என்ன? மெய்யெழுத்து. ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான். கலை சொற்கள் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும் அப்படின்னா, கலை சொற்கள் வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வரும். அதே மாதிரி வேர்ச்சொற்கள் அந்த ஒரு டேப்லேஷன் மாதிரி கொடுத்து நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பிடிஎஃப் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். வேர்ச்சொல்லேருந்து வினைச்சொல்லா, பெயர் சொல்ல, வினையால் அணையும் பெயரா, ஸோ அந்த மாதிரி எப்படி மாற்றுறது, ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின் அதிகமாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தனியாக ஒரு டேப்லேஷனே போட்டு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி வேர்ச்சொல் கேள்வியும் ஒரு 5லேருந்து 10 கேள்வி வரும். அகர வரிசை கேள்வியும் 5லேருந்து 10 கேள்வி பக்கம் வரும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாக படிச்சுக்கோங்க. நடத்தல். நடத்தல் என்பதன் வேர்ச்சொல் என்னப்பா? நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் தான். ஸோ அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் என்ன வரும்? நட. ஆப்ஷன் சி நட என்பது தான் சரியான ஆன்சர். 74 வேர்ச்சொல்லை காண்க. கேட்டனன். கேட்டனன் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன வரும்? கேட்டனன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கேள். ஆப்ஷன் டி கேள். இந்த இல் தான் வரும், இந்த இல் வராது. சரிங்களா? 75வது கேள்வி வந்து பாருங்கள், ஓடியவர். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் காண்க. ஓடியவர். ஆன்சர் ஓடு. ஓடி வராது, ஓடு தான் வரும். சரிங்களா? ஓடு. 76 வேர்ச்சொலை தேர்வு செய்தல். தந்தான். தந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் என்ன வரும்? தா. ஆப்ஷன் பி தா. 77வது கேள்வி வந்து பாருங்கள், மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை காண்க. ஒரு பொருள் தரும் பல சொல், பல பொருள் தரும் ஒரு சொல். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொருட்பன்மொழி, அதே மாதிரி இரு பொருள் தரும் சொல் எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல் எது அப்படின்னா மா. ஆப்ஷன் பி மா. 78வது கேள்வி வந்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வாலண்டியர். வாலண்டியர்னா என்ன சொல்லுவோம்ப்பா? வாலண்டியர் நம்ம ஸ்கூல்லலாம் வாலண்டியர் கூப்பிடுவாங்கல்ல. வாலண்டியர்னா தன்னார்வலர். ஆப்ஷன் ஏ தன்னார்வலர். அடுத்து கலை சொற்கள்லேயே பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த ஒரு கொஷின் பேப்பர்லேயே கலை சொற்கள் வந்து ஒரு 5-6 கேள்வி பக்கம் வந்துருச்சு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயிலாக கலை சொற்கள் படிக்கணும் கண்டிப்பாக. பார்க்கலாமா ஆன்சர்? பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குன்னா என்ன? வேலி.
புதர் திக்கெட், சமவெளி பிளைன், பழங்குடியினர் ட்ரைப்ஸ். கரெக்டா? பள்ளத்தாக்குன்னா என்ன? வேலி, புதர்னா திக்கெட், அதே மாதிரி சமவெளி அப்படின்னா பிளைனு, பழங்குடியினர்னா ட்ரைப்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 3, 4, 1, 2 தான் சரி. 80வது கேள்வி, மரபு பிழையற்ற தொடரை காண்க. மரபு பிழையற்ற தொடர். ஸோ இதில் வந்து ஒன்று சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. விலங்குகளோட இளமை பெயர் ஆகட்டும், அதே மாதிரி வந்துப்பா மரபு தொடர் ஆகட்டும், இதெல்லாம் வந்து வினை மரபு, இதெல்லாமே கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அது கரெக்டாக படிச்சுக்கோங்க. எந்தெந்த இப்போ பறவைகள் வந்து எந்தெந்த மாதிரி சத்தம் போடும், இது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். சரிங்களா? கோழி எப்படிப்பா சத்தம் போடும்? கோழி வந்து கொக்கரிக்குமா, கத்துமா, அகவுமா, கூவுமா? கோழி என்ன பண்ணும்? ஆன்சர் கொக்கரிக்கும். ஆப்ஷன் ஏ கொக்கரிக்கும். 81 மரபு பிழையை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடின்னா என்ன? இந்த செடி கொடிகள் இருக்குல்ல, அதில் இருக்கிற மலரை எடுத்துட்டு வா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கிடையாதுல்ல. ஸோ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சரியாக வரும் அப்படின்னா, கொடியில் உள்ள மலரை கொய்து வா. கொய்து அப்படின்னா எடுத்துட்டு, அதாவது வந்து பிடுங்கிறது. சரிங்களா? பூ பறிச்சுட்டு வரேன்னு நம்ம சொல்கிறோம்ல, பறித்து வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பறித்துன்னு சொல்லக்கூடாது, கொய்து தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ கொய்து வா. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 82 எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? எளிது. எளிதுன்னா என்ன? ஈஸி. சரிங்களா? ஸோ எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அரிது. ஆப்ஷன் ஏ அரிது. பிரித்தெழுதுக. தான் என்று. தான் என்று அப்படிங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? தான் என்றுனா தான் கூட்டல் என்று. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 84வது கேள்வி வந்து பாருங்க. நன்றி அறிதல். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்றி அறிதல். ஆன்சர் நன்றி கூட்டல் அறிதல். நன்றி அறிதல். 85 மின்னணு. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? மின்னணு. ஆன்சர் மின் கூட்டல் அணு. ஆப்ஷன் ஏ மின் கூட்டல் அணு. 86வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நீக்குதல். நீக்குதல்னா என்ன? டெலிட் பண்ணுறோம், வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? வேணும். வேணும்னா என்ன? சேர்த்தல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல். 87 வந்து பாருங்கள். அதே மாதிரி இந்த மருவு பெயர்களும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த மருவு பெயர்களும் ஒரு 3 to 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. திருநெல்வேலி என்பதன் மருவு பெயர் என்னப்பா? திருநெல்வேலிக்கு என்ன சொல்லுவோம் மருவு பெயர்? நெல்லை. ஆப்ஷன் டி நெல்லை. அதே மாதிரி 88 வந்து பாருங்கள். திருச்சிராப்பள்ளி. திருச்சிராப்பள்ளியோட மருவு பெயர் என்ன வரும்? ஆன்சர் திருச்சி. ஆப்ஷன் டி திருச்சி. 89வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். வாடகை. வாடகை அப்படிங்கிறதுக்கு வந்து இணையான தமிழ் சொல் என்ன? கலை சொற்களும் இருக்குது, பிறமொழி அயச்சொல் தமிழ் சொல்லும் வரும், பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லும் வரும். சரிங்களா? ஸோ அப்போ காமனாக கலை சொற்களில் நம்மளுக்கு 15 கொஷின்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நியூ சிலபஸ் வைஸு 15ங்கும்போது ஒரு குறைஞ்சது ஒரு 10வது வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? வாடகை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா குடிக்கூலி. குடிக்கூலி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. குடிக்கூலி அப்படின்னு தான் சொல்லுவோம். 90வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. லூட் மியூசிக். லூட் மியூசிக் அப்படின்னா என்ன? ஆன்சர் யாழிசை. ஆப்ஷன் சி யாழிசை. லூட் மியூசிக். 91 வந்து பாருங்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல் காண்க. காம்பேக்ட் டிஸ்க் சொல்கிறோம்ல, கம்ப்யூட்டரில் வர காம்பேக்ட் டிஸ்க் சொல்கிறோம்ல, சிடி. ஸோ அதோட தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குறுந்தகடு. ஆப்ஷன் பி குறுந்தகடு. 92 கலைச்சொற்களை தேர்ந்தெடுத்தல். வீடியோ கான்ஃபரன்ஸ். வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன? வீடியோனா என்ன? காணொலின்னு சொல்லுவோம். கான்ஃபரன்ஸ்னா என்ன? கூட்டம். காணொலி கூட்டம். ஆப்ஷன் சி காணொலி கூட்டம். 93 அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு தமிழ் என்ன வரும்?
ஒழுக்கம். ஆப்ஷன் பி ஒழுக்கம். 94வது கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். உவமைக்கேற்ற பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க. கண்ணினை காக்கும் இமை போல. கண்ணினை காக்கும் இமை போல என்ன வரும்? ஆன்சர் பேனல். ஆப்ஷன் பி பேனல். 95 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு 4 சொல் தான், அதை மாற்றி மாற்றி திருப்பி கொடுத்துருப்பான். அதை வந்து கரெக்டாக நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதினாலே போதும். இந்த இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் பண்ணால், நம்ம திருக்குறள் அதிகாரங்கள் இருக்கல, 20 அதிகாரங்கள் வந்து நியூ சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் இருக்கிற சொற்களைவே மாற்றி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக கேட்குறக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை திருக்குறளில் வந்து நம்ம 20 அதிகாரம்னா 200 குறள். அப்போ 200 குறள்லேருந்து வர அந்த 4 அடி இருக்குல்ல, அதையும் கொடுத்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ திருக்குறளுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். சரிங்களா? இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். ஸோ இந்த சொல்லை ஒழுங்குபடுத்தி எழுதுனா என்னப்பா வரும்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் வராது. சிலப்பதிகாரம் இயற்றியவர் என்னும் காப்பியத்தை இளங்கோவடிகள், இதுவும் வராது. காப்பியத்தை சிலப்பதிகாரம் என்னும் இளங்கோவடிகள் இயற்றியவர், இதுவும் வராது. சரிங்களா? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 96 வந்து பாருங்கள். ஒரு தொடரில் இரு வினைகள் அமைத்து எழுதுக. ஒரே தொடரில் இரு வினைகளை வந்து அமைத்து ஒரு சரியான தொடர் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விரிந்தது, விரித்தது. ஸோ இரு வினைகள் கொடுத்துருக்காங்க. ஒரே தொடரில் இந்த ரெண்டையும் சேர்த்தி கொடுக்கணும். சரிங்களா? படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். மழைக்காற்று வீசியதால் புவ்வின் இதழ்கள் விரித்தது, மயில் தோகை விரித்தன. வராது. மழைக்காற்று வீசியதால் புவ்வின் இதழ்கள் விரிந்தனர், மயில் தோகையை விரித்தது. அதாவது மழைக்காற்று வீசியதுனால புவ்வின் இதழ்களை வந்து விரிந்தனர், மயில் தோகையை விரித்தது. மயில் தான் தோகையை விரித்தது அந்த இடத்துல வரும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள். மழைக்காற்று வீசியதால் புவ்வின் இதழ்கள் விரிந்தனர், மயில் தொகையை விரிந்தனர். இதுவும் வராது. சரிங்களா? மழைக்காற்று வீச புவ்வின் இதழ்கள் விரித்தது, மயில் தொகையை விரித்தது. ஸோ இதுவும் சரியில்லை. அப்போ இதில் சரி அமைந்த தொடர் எது? ஆப்ஷன் பி. மழைக்காற்று வீசியதால் புவ்வின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது தான் சரி. அடுத்து 97 வந்து பாருங்கள். அகர வரிசைப்படி எழுதுறது. சரிங்களா? நட்பு, அன்பு, மகிழ்ச்சி, பள்ளி, விளையாட்டு, வீடு, தோட்டம். சில வந்து அகர வரிசை எதுப்பா வரும்? நம்ம அகர வரிசை சொல்லியிருக்கோம். என்னது? ஃபர்ஸ்ட் வந்து இலேருந்து ஆரம்பிக்கும் உயிரெழுத்துக்கள், அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இதில் உயிரெழுத்துக்கள் என்ன ஆரம்பிச்சிருக்குது? அன்பு தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அன்பு தான் முதல்ல வரும். இந்த 4 ஆப்ஷனில் அன்புங்கிறது எந்த இடத்துல இருக்குது? ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ அப்போ கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் பி வந்து ஆன்சர்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு தமிழ் இந்தளவு ஈஸியாக கேட்குறாங்கன்னா ஜிஎஸ் பார்ட்டில் கஷ்டமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் அந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு கொஷின் படிக்கிறக்கே நேரம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கூற்றுகள் காரணங்கள் கொடுக்கலாம், இல்லை சரியான இணை எது, தவறான இணை எது, பொறுத்துக. அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு ஈஸியாக கேட்குறாங்களோ அதே அளவுக்கு ஜிஎஸ் வந்து கஷ்டமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குரூப் 2 எல்லாம் ஜிஎஸ் எந்த அளவுக்கு கஷ்டமாக கேட்டிருந்தாங்கன்னு. அதே மாதிரி இந்த டைம் உங்களுக்கு கஷ்டமாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஷினுக்கெல்லாம் சீக்கிரம் டைம் முடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? 98 வந்து பாருங்கள். எவ்வளவு உயரமான மரம்? இது எவ்வகை தொடர் என கண்டறிக. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தோடு பார்க்குறோம். அதாவது ஒரு உணர்ச்சியாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் உணர்ச்சி தொடர். ஆச்சரியக்குறி வந்தனால என்னது? உணர்ச்சி தொடர் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அடுத்து 99வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஒரு விடை கொடுத்துட்டான், அதுக்கேற்ற வினா கேட்குறான். சரியா? கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். கியூரி அம்மையார் அவர்கள் போலந்து நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது விடை. அப்போ கேள்வி என்னவாக இருக்கும்? கியூரி அம்மையார் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்காங்க அப்படின்னு தானே கேள்வி வரும். நம்மளுக்கு கொஷின் பார்த்தாலே நமக்கு சரி ஆன்சரை பார்த்தாலே கொஷின் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், கியூரி அம்மையார் பிறந்த ஊர் எது? கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கியூரி அம்மையார் எங்கு வாழ்ந்தார்? கியூரி அம்மையார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஸோ இங்கே என்ன மாநிலம் வராது, ஊரும் வராது.
ஏன்னா நாட்டை சேர்ந்தவன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் தான் கேள்வி சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ லாஸ்ட் ஒன் 100வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை காண்க. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன? உலக பொதுமறைன்னு நம்ம சொல்லுவோம். திருக்குறள் வந்து உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. இதுக்கான சரியான வினா எதுப்பா? பார்க்கலாமா? உலக பொதுமறை என்று போற்றப்படுவது திருக்குறளா? ஸோ கேள்விக்குள்ளேயே கேள்வி கேட்குறான், இது வராது. எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? இது வரக்கு வாய்ப்பு இருக்குது. போற்றப்படும் உலக பொதுமறை நூல் எது? ஸோ இதுவும் வராது. நூல் போற்றப்படுவது உலக பொதுமறை என்று, ஸோ இதுவும் வராது. அப்போ எதை வந்து சரியாக கொடுத்துருக்காங்க? எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இன்றைக்கான 50 கொஷினில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இல்லை ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணி கேளுங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கான 50 கேள்வி பார்த்துட்டோம். நாளைக்கான 50 கொஷின்ஸ் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். டெய்லியுமே 50 கொஷின்ஸ் வந்து தமிழ் ரிவிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ் பாட்டுமே நம்ம ரிவிஷன் போட்டுட்ருக்கோம் சரிங்களா. ஒவ்வொரு முக்கியமான டாபிக், 5 ஆண்டு திட்டங்கள், ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்மே போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இன்கேஸ் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் தேவைப்பட்டதுன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.